திரைப்பட விழாவுக்கு வந்ததும் என் மனம் வந்து அதனால் நம்ம பிள்ளைகளை நம்ம கூட்டு வராமல் விட்டோமே அப்படின்னு என் மனசு இருந்துச்சு. எந்த மேடைகளில் பேசும்பொழுதும் எனக்கு பேசுவதற்கு முன்னால் ஒரு முன் பதட்டம் எனக்கு இருக்கும். ஆனால் இந்த மேடையை நின்று பேசும்போது எனக்கு அந்த பதட்டம் சிறிதளவு கூட இல்லை. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க குழந்தைகளை பற்றி பேசுது, மாநகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி பேசுது. குழந்தைகளை கூட குழந்தைகளுக்கு காட்ட முடியாத உலகத்திலிருந்து பேசுது. இந்த ஊரே அதான். வேலை விட்டு வீட்டுக்கு வர்ற தன்னுடைய தந்தையின் மீது விளையாட ஆள் இல்லாமல் தன்னுடைய மகள் பந்தெடுத்து எறிகிறார். இதுதான் பிரச்சனை. மைதானங்கள் மீது தான் வந்து கட்டடங்கள் கட்டப்பட்டு ஒரு தடவை என்னுடைய படத்தோட ப்ரிவியூ ஷோவுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் எடுக்கலாம். ப்ரிவியூ ஷோவுக்கு வந்து எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வரணும்னு நான் நினச்சேன். உடனே எங்கள் பாட்டி, அதுக்கு இருக்கிற 90 வயசு இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு ஒரு 70 வயசு இருக்குது. எங்கள் பாட்டி சொல்லிச்சு, நான் வர்றேன், ஆனால் நான் முருகனை பார்க்கணும்னு நினச்சேன். முருகன் தானே விடு, வடபள்ளியில் முருகன் இருக்கு, தூக்குடா கிளம்பியே விட்டேன், கொண்டு வரட்டாச்சு. தேட்டருக்கு கிளம்புற அன்னைக்கு தான் மறுபடியும் சொல்லுது, நான் முருகனை பார்ப்பேன்னு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து அவனுக்கு விவரம் புரியலையா அவனுக்கு, அது முருகன் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம சிவகுமார் இருக்க சிவகுமார் நினச்சிக்கிட்டு இருக்கா, அவரை கூப்பிட்டு வர முடியும். நான் இன்னைக்கே எப்படி நான் கூப்பிட்டு வர முடியும், அவர் 2 நாளைக்கு முன்னாடி தான் கூப்பிடலாம், சரி முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு காலையிலேருந்து அவர் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் விஷயத்த சொன்னேன், இல்லை எனக்கு வேற ஒரு படம் ப்ரிவியூ போகிறேன் அப்படிலாம் சொன்னார். ரத்த சரித்திரம் ஒரு படம் அப்போ நேரத்தில் வந்துருந்துச்சு, போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு ஒரு 4 மணிக்கு ஃபோன் பண்ணி வரவேன்ட்டார். கரெக்டாக 5 மணிக்கு வந்துட்டார், 5:30 வந்துட்டார். வந்தோடனே நேரம் எங்கள் பாட்டிக்கிட்ட தான் போயிட்டேன். எங்கள் பாட்டி அவரோட கண்ணத்தை தடவுது, முருகா சௌக்கியமான்னு கேட்குது. அண்ணன் சிவகுமார் அவர்களே, உங்களை என் தாயும் என்னை என் பாட்டியும் முருகனாக பார்த்தார்கள். உங்கள் பிள்ளை சூர்யாவை ஆசிரியராக இந்த சமூகம் பார்க்க. நீங்கள் ராஜபாட்டை புத்தகத்தில் ஒரு வரி எழுதியிருந்தீர்கள். ஓவிய கல்லூரிக்கு சென்னைக்கு வரும் பொழுது அவங்க அம்மாட்ட போய் காசு கேட்பாங்க, ஊருக்கு போகணும் பஸ் காசு கொடுங்க. அந்த அம்மா கையில் இருக்க துணியை வந்து அப்படியே கலட்டிட்டு அந்த பையை எடுத்து காசு கையை பார்க்குறாங்க. கையெல்லாம் வேலை செஞ்சு புண்ணாக இருக்கும். அந்த ஓவிய கல்லூரி மாணவர் பின்னாலே நடிகராகிறார், இன்று மேடை பேச்சாளராக இருக்கிறார். அன்று காயப்பட்ட விரல்களிலிருந்து பணத்தை அவர் எடுத்து வந்ததாக இன்று அகரம் என்ற ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தி பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் வாழ்வில் கடந்து வந்த பாதைகளை அதன் சுவடுகளை ஆள் மனதில் நினைத்துக் கொண்டிருப்பவர்களால் தான் பிறருக்கு நன்மையே செய்ய முடியும் என்கிறார் குருநானக். கடந்து வந்த பாதையை மறப்பவர்களுக்கெல்லாம் நன்மை செய்ய முடியாது. அப்ப ஆள் மனசுல சத்தியத்தின் சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கு ஒரு மனிதனுக்கு அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு நற்காரியத்தை செய்யவே முடியும், இல்லைன்னா செய்யவே முடியாது. அதனாலதான் நான் சொன்னேன், இப்போ அந்த பிறந்தநாள் அன்னைக்கு என்னுடைய நண்பன் ராமை நான் வாழ்த்து போட சொன்னேன். அது நான் சொன்னதல்ல, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொன்னார். நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது ஒரு மேடையில கேட்டேன், புகழ்னா என்ன? புகழ் என்பது நம்மால் நன்மை அடைந்த சமூகத்தின் நன்றி உணர்ச்சியினர். விளம்பரம் புகழ் அல்ல, விளம்பரம் வியாபாரத்துக்கான யுக்தியினர். ஆக நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த பசங்க 2 உங்களுக்கான அமரத்துவமான நிரந்தர புகழை கொண்டு வரும் என்பது மட்டும் என்னுடைய ஆழமான நம்பிக்கை.
புகழ் தான் பணத்தையும் கொண்டு வரும். ஆக வியாபார ரீதியா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், எல்லோருடைய கவனத்துக்கும் போகும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ இந்த படத்தை தயாரிக்கிறார். நம்பிக்கைக்கான தளிர்கள் பூக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த மேடையில் நிற்கிறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. இதற்கு முன்னால் 36 வயதிலேன்னு ஒரு படம் எடுத்தேன். நான் அந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்துக்கு வெற்றி திருமகள்னு டைட்டில் வச்சிருக்கணும்னு நினைச்சேன். உண்மையிலே அந்த படம் பெரிய வெற்றி திருமகளா ஓடிச்சு. அளவில் லாபத்தில் வேணால் குறைவாக இருக்கலாம், ஆனால் அந்த படம் சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது. ஸோ அந்த வகையில் கலைஞர்களாகிய நமக்கு இருக்கும் பொறுப்பை இந்த படம் மேலும் நிரூபிக்கிறது. என்னுடைய அன்பு நண்பன் பாண்டியராஜன். பாண்டியராஜனுக்குள்ள எப்பயுமே நான் பார்த்துருக்கேன், ஒரு குழந்தைகள் உலகம் அப்படியே உயிரோடு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை பாண்டியராஜன் ஒரு கதை சொன்னாப்புல குழந்தைகளை பற்றி. நான் உடனே சொன்னேன், பாண்டி நீ இதை எடுத்த நீ தான் மஸ்ஜித் மஸ்ஜித், ஈரானில் இருக்கிற மஸ்ஜித் மஸ்ஜித் நீ தான், இந்த படத்தை அப்படியே எடு. அப்படி குழந்தைகளை பற்றி நிறைய நாலேஜ் பாண்டியராஜன் அந்த சின்ன வயசு விஷயங்கள் நிறையா மனசில் வச்சிருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான வணக்கம், அற்புதமான ஒரு இயக்குனர். அப்புறம் என்னுடைய ஒளிப்பதிவாளர் அவரோட நான் வேலை செஞ்சுருக்கேன். படத்தை ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப்பை அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய, ஏன்னா அங்கே இருக்கிறவங்க கொடுக்குற மெயின்டெனன்ஸ் காசு தான் பல பேருக்கு வாடகையே சென்னையில். இப்போ பாதுகாத்து கேமரா வச்சு கண்காணித்து ஒரு குழந்தையை இந்த மாநகரத்தில் வளர்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கியகரமான ஒரு சூழ்நிலையில் அந்த படத்தை அவர்கள் வாழ்க்கையோடு இயந்து காட்டுவதுங்கிறது ஒரு சிரமமான ஒரு காரியம். அந்த கனவுலகத்தை ரொம்ப அழகாக மெய்ப்பிச்சு காட்டியிருக்காரு பாலசுப்ரமணியம் சார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த படத்துடைய இசையமைப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அரோல் கோலி நிறைய வயலின் சத்தம் அதிகமாக கேட்குது கோலியோட இசையில். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதிய நண்பர் நா முத்துக்குமார், கபிலர் ஆகியோர்களுக்கு, கார்கி ஆகியோர்களுக்கு. முன்பாகவே கண்ணதாசன் எழுதிய ஒரு வரி எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. காலம் இது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே. வணக்கம்.